Piramal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. இந்த பொண்ணு யாரு? My ex-girlfriend. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. மட்டனில் தான் அதிகமாக ஸ்கேம் நடக்குது. மட்டன் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதால எல்லா வழியும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. மட்டனுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுக்கறினா மாட்டுக்கறி கிடையாது, கண்ணுக்குட்டி. பூனைக்கறி எதோட ஆல்டர்னேட்டிவ்னா முயலுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் பூனைக்கறி. சிக்கன் ரொம்ப கம்மி விலைன்றதால அதில் பெரிய ஸ்கேம் பண்ணுறது கிடையாது, செத்து போன கோழியாக போட்டுருவாங்க. நார்த் சைடில் மட்டன் வந்து கம்மி விலை சார். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 5 பேர் கொண்ட குழு சிண்டிகேட்டாக ஃபார்ம் பண்ணி ட்ரெயினில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஸ்மக்லிங் பண்ணின்னு இருக்கிறாங்க. ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் உரிக்கப்பட்ட ஆடு கறியை பாக்ஸில் ஐஸ் போட்டு ட்ரெயினில் ஒரு 5 நாள் ஆகும் நீங்கள் சென்னைக்கு வந்து சேர்றதுக்கு. இதுக்கப்புறம் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 5 குடோனுக்கு பிரியுது சார். 4 குடோனுக்கு மட்டன் பிரியுது. இந்த 4 குடோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகன், சிந்தாதிரிப்பேட், பெரிமேட். 4வது குடோன் சைதாப்பேட். 1 kg மட்டன், 2 kg மட்டன் மிஷின் கட்டிங்கோட அதை வாங்கி 5ஆவதா ஒரு பேர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் குடோன் வச்சு அங்கே ஸ்டோரேஜில் இறக்கி அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. புஷ்பா படம் நீங்கள் லைவ்ல பார்க்கணுன்னா இந்த சிண்டிகேட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் புஷ்பா படத்தையே நேரில் பார்க்கலாம். நெஞ்சிரும் சார். நான் வெளிப்படையாக சொன்ன மாதிரி இந்த தொழிலில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் வந்து வெளிப்படையாக சொன்னாங்கன்னா இருக்கிற மொத்த ஸ்கேமும் முடிஞ்சிடும். இன்னைக்கு எவன் சார் வந்து நியாயமாக வியாபாரம் பண்ணணும்னு பார்க்குறான், எனக்கு 10 பைசா கிடைக்குதா, எவன் சார் தான் எனக்கு என்னென்னு வியாபாரம் பண்ணுறாங்க சார் இவங்கெல்லாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியாக நம்ம இப்போ மீட் ஸ்கேம்ங்கிறது தொடர்ச்சியாக நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய இதில் குற்றச்சாட்டிகிட்டே வரீங்க. என்னென்ன ஸ்கேமு, எப்படி எந்தெந்த மீட்டில் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். ஃபஸ்ட்டு ஸ்கேம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தான் சார் எல்லாமே மேக்ஸிமமாக நடக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா கம்மி விலைக்கு ஆசைப்பட்டு ஒரு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்டை அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து தான் அவங்க ஆரம்பிக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டனில் தான் அதிகமாக ஸ்கேம் நடக்குது. ஏன்னா மட்டன் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதால அதில் எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணி சம்பாதிக்கலான்றத எல்லா வழியும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க இந்த வியாபாரிகள். ஓகேங்களா. எல்லா வியாபாரிகளையும் நான் குத்தம் சொல்லலை சார், பண்ணுற வியாபாரிகளை மட்டும்தான் நான் குத்தம் சொல்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் கொடுத்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி எல்லா வியாபாரிகளையும் சொல்லலான்ற கேள்வி வர போது தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது தப்பு பண்ணுற வியாபாரிகளை மட்டும்தான், நான் எல்லாரையும் குறிப்பாக சொல்லலை. ஏன்னா நியாயமாக வியாபாரம் பண்ணி தோக்குறவங்களும் இருக்கிறாங்க, சரியில்லாத வழியில் போய் ஜெயிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ முழுக்க வந்து தப்பு செஞ்சு எல்லா தப்புங்களையும் செஞ்சு வியாபாரம் பண்ணியிருக்கிற வியாபாரிங்களுக்கு மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா நார்த் சைடில் மட்டன் வந்து கம்மி விலை சார். ஒரு 450 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. இங்கே நம்ம சென்னையில் மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 750 rupees, கிட்டத்தட்ட 300 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பேர் கொண்ட குழு சிண்டிகேட்டாக ஃபார்ம் பண்ணி அங்கே இருந்து ட்ரெயின்லேயோ என்னென்ன வழிகள் இருக்கோ சென்னைக்கு எடுத்துன்னு வராங்க அந்த மீட்டை. அது அவங்க இங்கே எடுத்துன்னு வர வரைக்கும் அந்த மீட்டோட ரேட் என்ன ஆகுதுன்னா அதிகபட்சம் 550 ரூபா அடக்க விலைக்கு இங்கே வருது அவங்களுக்கு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஹோட்டலுக்கு, நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கே இந்த மீட் வந்து 650 ரூபா, 650, அதிகபட்சம் 700 ரூபாய்க்கு மேலே கொடுக்கறது கிடையாது. அது அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் கொடுக்குறதும் கறி தான், அவங்க கொடுக்குறதும் கறி தான்ற மாதிரி பதில் சொல்லி எங்களை ஈஸியாக அனுப்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ஆர்டரை கேட்குறேன் ஸ்டார் ஹோட்டலில். அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஏன் 100 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும், அதே கறி தானே அவங்களும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு புரியுதா புரியலையான்றது எனக்கு தெரியல. புரியாமல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லேட்டஸ்ட்டாக எனக்கு நடந்த இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நான் போய் டைரெக்டாக வந்து நானே ஹோட்டலில் பிரபல ஸ்டார் ஹோட்டலில் நான் பேசுகிறேன் ரேட்டுக்கு. எவ்வளோ பிரச்சனையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் போய் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு, இதுதான் ரேட், இதுதாங்க மார்க்கெட் ரேட்டு, இதுக்கு மேலே 10% நீங்கள் சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் எங்களால் நல்ல கறி கொடுக்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு ஜெய்ப்பூர் கறி தான் வரும். ஜெய்ப்பூர் கறின்றது ஒன்றும் கிடையாது சார். ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இல்லீகலாக ஸ்லாட்டரிங் பண்ணி அந்த ஆடை முழு கார்கஸ் உரிக்கப்பட்ட ஆடு கறியை போட்டு பாக்ஸில் ஐஸ் போட்டு
பாலித்தீன் கவர் பேக் பண்ணி அதை ரேப் பண்ணி அந்த பாக்ஸுங்க ட்ரெயினில் ஒரு 5 நாள் ஆகும் நீங்கள் சென்னைக்கு வந்து சேர்றதுக்கு. இந்த 5 நாள் வரைக்கும் அந்த கறி வந்து ஐஸில் தான் ஊறிட்டுருக்கும். எந்த ஒரு டாக்டரோட அங்கீகாரமோ அரசாங்க முத்திரையோ எதுவுமே இல்லாமல் தான் இங்கே வரும். அந்த கறியை இவங்க வந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 5 குடோனுக்கு பிரியுது சார். 4 குடோனுக்கு மட்டன் பிரியுது. 5வது குடோனை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. 4 குடோனுக்கு பிரியுது. இந்த 4 குடோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரிப்ளிகன் ஐசோஸில் இருக்குது. 2வது குடோன் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட், 3வது குடோன் பெரிமேட், 4வது குடோன் சைதாப்பேட். சைதாப்பேட்டில் அங்கே ஆட்டுக்கறின்னு மட்டும் கிடையாது, சைதாப்பேட்டில் ஆட்டுக்காலுக்கு ஃபேமஸ். கெட்டுப்போன ஆட்டுக்கால் எங்கே வாங்கலாம்னா சைதாப்பேட்டில் நீங்கள் போய் வாங்கலாம். இது ஒரு பெரிய பிஸ்னஸ், பெரிய மாஃபியா போலையே சார். இது வந்து சிண்டிகேட் சார். புஷ்பா படம் நீங்கள் லைவில் பார்க்கணுன்னா இந்த சிண்டிகேட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் புஷ்பா படத்தையே நேரில் பார்க்கலாம். மிஞ்சிடலாம் போலையே. மிஞ்சிரும் சார். பல கோடி ரூபா வியாபாரத்தை கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இதை தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு மேலே இதை தான் பண்ணியிருந்தாங்க. முதல்ல வந்து மதுரையிலேருந்து வரோம் சார். மதுரை வந்து கொஞ்சம் டெவலப் ஆகாத நேரத்தில், அங்கே விலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறதுனா, இந்த ஓலைப்பாய் வருது இல்லையா, ஓலைப்பாயில் ஆடை போட்டு அதில் ஐஸை போட்டு வரோம். இது வந்து எங்கள் அப்பா காலத்தில் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அட்வான்ஸ்ட் தர்மாக்கோல் பாக்ஸில் ஆடை அரைக்கி ஐஸ் போட்டு பாலித்தீன் கவர் போட்டு அதை பக்காவாக ட்ரெயினில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஸ்மக்லிங் பண்ணின்னு இருக்கிறாங்க. இது கம்ப்ளைண்ட் ஆகிட்டு எல்லாம் ரைடெல்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்தால் தானே 5 நாள் ஆகுது, 5 நாள் வர்றது தானே நீங்கள் குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க, நாங்கள் ஃப்ளைட்டில் வர வைப்போம். ஒரு மீட்டு ஃப்ளைட்டில் வரைக்கும் இதாகும். அந்த அளவுக்கு அவங்க பவரை யூஸ் பண்ணுறாங்க சார். அந்த இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய லாபமும் கிடைக்கிறதுனால தான் சார் நல்ல லாபம் கிடைக்குது சார். ஒருத்தருக்கும் மாதம் வருமானமே 20 லட்சம் 25 லட்சம் வருமானம். சும்மா கை மாற்றி விடுறவனுக்கு ஹோட்டலுங்களுக்கு கொடுக்குறது அதான். இதை வாங்கி ராஜஸ்தான்லேருந்து வாங்கி ஹோட்டலுங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு சுமார் இந்த 4 பேருக்கு மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 20லிருந்து 25 லட்சம் 50 லட்ச ரூபா வருமானம் பார்க்குறவர் மிகப்பெரிய ஆள். அவர் அது ஒரு இந்த 4 பேரில் ஒருத்தருன்னு வைங்களேன். இதை ஸ்டார் ஹோட்டலுங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இதை நான் வந்து லேட்டஸ்ட்டாக தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா சரி, எவ்வளோ நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம், எவ்வளோ விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம், ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் போல் நம்ம போய் கேட்போம் இந்த வாட்டி. ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து டெண்டர் விடுவாங்க சார், ரிக்வயர்டு மீட்டுன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் இருந்தது. அதில் ஒன்லி ஃப்ரெஷ் மீட் ஃப்ரம் சென்னைன்னு டெண்டரில் போட்டிருந்தாங்க. அதை நம்பி சரி தெரிஞ்சிட்டானுங்க போல், ஃப்ரெஷ்ஷான கறி கேட்குறானுங்க, நம்மளும் போய் கறியை கொடுப்போம், பல வருஷம் கழித்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்குது, இந்த சிண்டிகேட்டை மிஞ்சி நம்ம போய் ஒரு பொருளை கொடுப்போம்னு போனால் அங்கே கேட்டது நான் கொடுத்த விலைக்கு விலை கட்டுப்படி ஆகாது சொல்லிட்டு மறுபடியும் என்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் அதே ஜெய்ப்பூர் கறிக்கு தான் இவங்க போய் ஆகணும். ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது சார். சென்னையோட மார்க்கெட் ரேட் 700 ரூபாலேருந்து 750 ரூபா. அதுக்கு மேலே ஒரு காஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் சப்ளையே கரெக்டாக வரும். அது இல்லாத பட்சத்தில் தாராளமாக உங்களுக்கு ஜெய்ப்பூர் சரக்கு கொடுக்குறது அந்த 4 பேர் காத்துட்ருக்குறாங்க, அவங்கக்கிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் இந்த மீட்டு கெட்டு போனது அதை வச்சு ஒரு பக்கம் லாபம் பார்க்குறாங்க அப்படின்னு, இது ஒரு பக்கம் பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாஃபியா கும்பலே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மீட்டுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு இதை பண்ணுறது, சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொன்று பண்ணுறது, அந்த மாதிரி உள்ள ஸ்கேம்லாம் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அது என்னென்ன மாதிரியான ஸ்கேம் சார்? சார் சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா சிம்பிள் சார், செத்துக்கு போன கோழியோ போடுவாங்க சார். சிக்கன் ரொம்ப கம்மி விலைன்றதால அதில் பெரிய ஸ்கேம் பண்ணுறது கிடையாது. செத்து போன கோழியாக போட்டுருவாங்க, முடிஞ்சால் செத்து போன கோழி. அதுதான். மட்டனுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுக்கறினா மாட்டுக்கறி கிடையாது, கண்ணுக்குட்டி. ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க, இவருக்கு என்ன பைத்தியமா, ஆட்டுக்கறியை விட காஸ்ட்லி வீலு சொல்லி என்னை கேட்குறாங்க. வீல் வந்து ஒன்றுமே கிடையாது, கண்ணுக்குட்டியை வந்து காலை அதாவது மேல் அதை வந்து பால் கறக்காது, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா விற்றுருவாங்க அதை அதிகபட்சம். அதோட விலை பார்த்தீங்கன்னா 3000 ரூபாலேருந்து 3500 ரூபா, 4000 ரூபா அதிகபட்சம் வரும். அதோட
ப்ராடக்ட் காஸ்ட் எவ்வளோ வரும்னா 150 ரூபாலேருந்து 200 ரூபா தான் அதோட ப்ராடக்ட் காஸ்ட்டே வரும். இதுதான் வீலோட ரேட்டு. அவங்க சொல்கிற வீல் எதுனா எக்ஸ்போர்ட் ரேஞ்ச், எக்ஸ்போர்ட் லெவல் ஆஃப் வீல் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இங்கே வராது, இது லோக்கல்லேருந்து வர வீல். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீல் எங்கேருந்து வருதுன்னா ப்ராப்பராக பேக்கிங் பண்ணி டெல்லியிலேருந்து மட்டன் சொல்லிவிட்டு கவர்லேயே போட்டு 1 kg மட்டன் 2 kg மட்டன் சொல்லிவிட்டு பேக்கிங்கே வந்து மிஷின் கட்டிங்கோட டெல்லியில் நிறைய பேர் இங்கே அனுப்பிட்டுருக்குறாங்க. அதை வாங்கி 5ஆவதா ஒரு பேர் சொன்ன பார்த்தீங்களா, 5ஆவதா ஒருத்தரை சொல்கிறேன் சார்னு, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் குடோன் வச்சு அங்கே ஸ்டோரேஜில் இறக்கி அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் தான் அந்த 5ஆவது நபர். அது மிக்சடாக கூட வரல, ஒரிஜினலாக அந்த கண்ணுக்குட்டியை வெட்டி மிக்சடாக தான் வரும். மிக்சடாக தான் வரும். ஆடுகறியும் இருக்கும். ஆட்டுக்கறியில் இந்த கண்ணுக்குட்டியை கலந்து ரெண்டுமே வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா 550 ரூபா 580 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதுவும் போன்லெஸ்ஸாகவே இருக்கும். ஒரே ஒரு எலும்பு, ஒரு கிலோவில் வந்து அதிகபட்சம் ஒரு 100 கிராம் எலும்பு இருக்கும். மிச்சம் 90 கிராம் 900 கிராம்ஸ் உங்களுக்கு மீட்டாகவே கொடுப்பாங்க. இது வந்து பேக்கேஜாக நீங்களே நம்பி எனக்கே 2-3 வாட்டி சந்தேகம் ஆச்சு, டேய் சரி இப்படியாடா தப்பே இருக்காதான்னு சொல்லி நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக யோசிச்சு இதை மட்டும் எனக்கு கண்டுபிடிக்கிறது 2 மாதம் ஆயிடுச்சு சார். அப்புறமா தான் வந்து பரவாயில்லையே இந்த விலைக்கு நம்மளுக்கு ஆட்டுக்கறி பேக்கிங்கோடு வருதே சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டு என்கொயரி பண்ணுறேன். சார் 350 ரூபாய்க்கு பேக்கெட் பண்ணி கண்ணுக்குட்டியோட மிக்சிங் பண்ணி தான் கொடுப்போம். உங்களுக்கு அது வேணும்னா பேக்கெட்டு 600 ரூபா வரும் சார். எது மட்டன் வந்து அங்கேயே 600 ரூபாய்க்கு தான் பேக்கெட் பண்ணி கொடுக்குறோம். 1000 ரூபா இங்கே 1000 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு இங்கே வர வரைக்கும் 650 ரூபா 680 ரூபா ஆகிடும் சார். ஹோட்டலுக்கு நான் கொடுக்கணும்னா 750 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும், 10% மார்ஜின் வச்சு. அது கூட என்னால் 600 ரூபாய்க்குள்ளே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் மட்டனா. அதை கூட போய் நான் என்கொயரி பண்ணிட்டு வந்துட்டேன். அதையும் 350 ரூபாய்க்கு வாங்கி கண்ணுக்குட்டி மிக்சிங் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அப்படியே காட்டனா 15 கிலோ கறி கேட்டிங்கன்னா அப்படியே காட்டனா ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் கொடுப்பாங்க உங்கள் கையில். அதுவும் மட்டன் அண்ட் காஃப், அதாவது கண்ணுக்குட்டி ரெண்டுமே மிக்சிங் தான். இதுதான் சார் மட்டனோட ஆல்டர்னேட்டிவ். வேற மட்டன் பார்த்தாச்சு, சிக்கன் பார்த்தாச்சு, இது போக வேற இது போக வந்து வரும் பூனைக்கறி. பூனைக்கறி ஆமாம் சார். பூனைக்கறி எதோட ஆல்டர்னேட்டிவ்னா முயலுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் பூனைக்கறி. அது ஒன்றும் கிடையாது, குருவிக்காரங்கிட்ட போயிட்டு ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா 4 பூனை பூச்சி கையில் கொடுத்துருவான். இது உண்மையாக நடக்குதுதா? இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம் நிறைய சேனல்ஸில் சார் பார்க்குறோம். சென்னையில் என்ன சார் நடக்கலை, என்ன நடக்கலை? எப்போ மக்கள் வந்து உணவுன்னு சொல்லி நைட்டு தேட ஆரம்பித்தாங்களோ எல்லாருமே மக்களை எப்படி ஏமாற்றி எப்படி சம்பாதிக்கணுன்ற வழியும் கண்டுபிடிச்சிட்டாங்க சார். அதனால் வந்து இதில் அலர்ட்டாக இருக்க வேண்டியது மக்கள் தான். வியாபாரிங்க வந்து நியாயமாக நடந்துக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா வியாபாரிங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் யாரையுமே வந்து குருட்டுத்தனமாக ப்ளேம் பண்ண முடியாது. தப்பே பண்ணாதவங்க கூட இதில் மாட்டின்னு இருக்கான். ஏன்னா அவன் நம்பி கறின்னு வாங்குறான், கறி கொடுக்குறான், அவனை ஏமாத்துறான். அதில் நான் ஹோட்டல்காரனை தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியும் நிறைய விஷயம் இருக்குது. அந்த வியாபாரத்தில் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து உங்கள் குடும்பத்தையே வளர்க்குறீங்க. பாவத்தில் வளர்க்காதீங்க எதையும். நியாயமாக நடந்துக்கோங்க. நம்மளை நம்பி கஸ்டமர் வராங்க, அந்த கஸ்டமருக்கு நியாயமாக இருந்துக்கோங்க. இப்போ நம்ம திங்கிற மீட்டுங்கிறது அங்கீகரிக்கப்படலை, இருந்தாலும் நம்ம விருப்பப்பட்டு திங்கிறது வந்து சிக்கனு, மட்டனு, ஃபிஷ் இந்த மாதிரி உள்ளதை தின்னுருக்கோம். இது போக இந்த பூனைக்கறி, பன்றிக்கறி கூட திங்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு பன்றிக்கறி அப்படிங்கிறப்ப இப்போ நாயும் சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாமே திங்கிறதுக்குள்ள கிடையாது தானா, இல்லை அது எப்படி? பன்றி வந்து எங்களுக்கு ஏற்றுக்கிறது கிடையாது. மாற்று மதத்தினர் நம்ம மாற்று சகோதரர்கள் நிறைய பேர் இதை எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது. அந்த கான்செப்டுக்குள்ளேயே நான் போனது கிடையாது. நீங்கள் நாய்கறி கேட்டதுக்கு மட்டும் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். நாய்கறி ட்ரெயினில் வந்துச்சு, அதுதான் பரவலாக எல்லா ஹோட்டலுக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவ்வளோ நாயெல்லாம் பிடிச்சி அறுத்தெல்லாம் நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா நாய் உரிச்சு வியாபாரம் பண்ணோன்னா 4 கிலோ தான் வரும் கறி. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 5 ஆடு வெட்டி போட்டிருப்போம். ஒரு நாயும் கிட்டத்தட்ட ஆடும் நாயும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டு, அது மிக்ஸ் பண்ணி போடலாம்ல. அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது இல்லை சார். இல்லை, சென்னையில் அது நடக்கிறது இல்லை சார். ஏன்னா இந்த தொழிலில் நான் 4வது தலைமுறை. இந்த தொழிலோட மொத்த அடிப்படையும் பார்த்துட்டு தான் உட்காந்துக்கிறேன். இவன் என்னடா இவன் வயசுக்கு ஏற்ற பேச்சே பேச மாட்டேன்றானே, அவ்வளோ அனுபவம் இருக்குதுன்னு சொல்கிறானேன்னா, எங்கள் அப்பா கூட நான் அவ்வளோ இந்த தொழிலில் இறங்கி பார்த்துருக்கேன்.
அதனால் எனக்கு நிறைய அனுபவம் இந்த தொழிலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாய்கறியாக கலக்க மாட்டாங்க சார். ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டியில் நாய் இங்கே கிடையாது எடுத்து போடுறதுக்கு. ராஜஸ்தான்லேருந்து ஒரு வாட்டி பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோட வால் நீட்டாக இருந்தது. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாய்கறின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்த சர்ச்சை தான் இந்த நாய்கறி. ஆனால் அது நாய்கறி கிடையாது. குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் தும்பா பக்கரான்னு சொல்லுவாங்க. புசு புசுன்னு இருக்கும் அந்த ஆடு எப்படி இருக்குன்னா செம்லி ஆடு. அதுக்கு வால் நீட்டாக இருக்கும். அது உரிக்கும் போது வால் நீட்டாக தான் வரும். அந்த ஆடை தான் இவங்க நாய்கறின்னு சொல்லி பிரபலமானது. ஆனால் நாய்கறின்றது அது இங்கே கிடையாது சார். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஆடு நம்ம இதில் இருக்குது. ஏன் அப்படி ராஜஸ்தான் அங்கேருந்து ஆட்டு இறக்குமதி பண்ணுறோம்? டேஸ்ட்டு காரணமா இல்லை என்ன? பற்றாக்குறை சார். நம்மகிட்ட அவ்வளோ கிடையாது, நம்ம கிட்ட அவ்வளோ கிடையாது சார். நம்ம அது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ திரு சீமான் சொன்ன மாதிரி ஆடு மேய்ங்கப்பா மாடு மேய்ங்கப்பான்னு சொல்கிற மாதிரி அது கிட்டத்தட்ட ட்ரூ மாதிரி வந்துடுது போலயே. தாராளமாக போய் மேய்ங்க ஆடை. யார் வேணான்னு சொன்னால் 100 ஆடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பணக்காரன், 1000 ஆடு வச்சிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் பண்ணுங்க. யார் வேணான்னு சொன்னால் உண்மைதானே? அது உண்மைதான் சார். நல்ல விஷயம் சார் ஆடு வளர்க்குறதுன்றது. இன்னைக்கு அவ்வளோ தேவை இருக்குது சார் ஆட்டோட தேவை சென்னையிலேயே. ஆமாம் சார். இங்கே பற்றாக்குறை இருக்கிறதால சார் நாங்கள் வியாபாரிகள்லாம் ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் தேடின்னு இருக்கிறோம். இங்கே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஏன் சார் அங்கே போக போகிறோம்? எங்களுக்கு வண்டி கூலி மிச்சமாயிடுது இல்லையா? நாங்கள் அங்கேருந்து ஆடு இங்கே 300 ஆடு எடுத்துன்னு வரணும்னா 1.25 லட்ச ரூபா வண்டியோட கூலி மட்டும் ஆகுது சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் அந்த லேபர் மட்டுமே 1.25 லட்ச ரூபா ஆகுது சார் எங்களுக்கு இங்கே வரும். அந்த காசு எங்கே நம்ம அந்த 300 ஆடு மேலே தான் நாங்கள் டிவைட் பண்ணி போட முடியும். இது செக்கிங் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? மட்டனும் கண்ணுக்குட்டிக்கும் பார்த்தா ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் தெரியாது சார். அந்த எலும்பு பார்த்தீங்கன்னா எலும்போட ஸ்ட்ரக்சரை வச்சு கண்டுபிடிச்சிடுவோம். ஒன்று. ரெண்டாவது அந்த கறி உடைக்கும் போதே எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். அந்த கஸ்டமர் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த கண்ணுக்குட்டி பீஃப் எல்லாம் போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. பீஃபோட டிஷ்யூ ஃபைபர்ஸே பெருசாக இருக்கும் உங்களுக்கு, அதில் மாட்டிப்பாங்க. கண்ணுக்குட்டியும் ஆடும் ரொம்ப சிமிலராக இருக்கும் போன் வரைக்கும். ஆமாம். அந்த லைன் சாப்ஸோட போன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கும் அதுக்கும் இதுக்கும். அதனால் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. மிச்சபடி எல்லாம் உங்களுக்கு அந்த பூனைக்கறியெல்லாம் ஆட்டுக்கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணால் தாராளமாக மாட்டிப்பாங்க. நாய்கறியும் சொல்ல வேணாம், அதெல்லாம் மாட்டிப்பாங்க. அதோட ஸ்ட்ரக்சரும் இதோட ஸ்ட்ரக்சர்லாம் வேறு சார். இது வரைக்கும் அது வரல. இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாய்கறி ஏன்னா இவ்வளோ ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றும் பெருசு இல்லையே சார். இப்போ நம்ம ராஜஸ்தான் குஜராத்னு போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இங்கே இருக்கிற நாய் ஒரு தனி பிஸ்னஸ் மாதிரி ஆயிருமே. அந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் சார் வியாபாரிங்க. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு காலத்தில் அது நடக்க தான் செய்யும். அதுக்குள்ளே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கட்டும். அரசாங்கம் பார்த்துன்னு தானே இருக்குது எல்லாமே. இல்லை இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருமே இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ சதீஷ்குமாராக இருக்கட்டும் தொடர்ச்சியாக எல்லாமே செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த வியாபாரிகள் அவ்வளோ நடவடிக்கை எடுத்துக்கிறாங்கன்னா ஏன் சார் இத்தனை நாளாக இன்னும் ராஜஸ்தான்லேருந்து கறி வந்துன்னு தான் இருக்குது? இப்பவும் வருது, நாளைக்கும் வருது. சார் டெய்லி வந்துன்னு தான் சார் இருக்குது. இதோ இந்தாங்க நியூஸ் பேப்பர் கட்டிங்கே எடுத்துன்னு வந்தேன் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்களா? இது என்னைக்கு 2016 9 வருஷம் பழைய நியூஸு. படிக்கட்டுமா? 1000 கிலோ கெட்டு போன இறைச்சி பறிமுதல். ரயிலில் சென்னை கொண்டு வரப்பட்ட இறைச்சி இது 2016. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே இன்னமும் நடந்துன்னு தான் இருக்குது. ஏன் இது தடுத்து நிறுத்தது என்ன? அவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதிகாரிங்க நடவடிக்கை எடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு, இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். அப்போ இது நிறுத்தவே முடியாதா சார்? இது நிறுத்தணும்னு நினச்சா நிறுத்தலாம் சார். அரசாங்கத்துக்கு நாலேஜுக்கு போயிடுச்சுன்னா அடுத்த நாளே இது நிற்கும். மறுபடியும் சொல்கிறேன் நான், இது அதிகாரிங்க என்னைக்கு முடிவு பண்ணுறாங்களோ இது கண்டிப்பாக நாங்கள் நிறுத்துகிறோம்டா சொல்லி என்னைக்கு முடிவு எடுக்கிறாங்களோ தனிப்படையெல்லாம் அமைச்சு சார். தனிப்படையெல்லாம் வேணாம் சார். நான் மொத்தம் டீட்டெயிலுமே தரேன் சார். என்னை கேட்க சொல்லுங்கள் சார். எந்த குடோனுக்கு போகுதுன்னு அட்ரஸ் தரேன். போங்க. எத்தனை மணிக்கு ட்ரெயினில் இறங்குதுன்னு சொல்கிறேன். அங்கே போய் பிடிங்க. நானா தரமாட்டேன்னு சொல்கிறேன்? நான் தாராளமாக தரேன் மொத்தம் டீட்டெயிலுமே. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? அது ரீசன் நல்லதுக்கு பண்ணுறீங்க, அது ஓகே. இருந்தாலும் இதனால அச்சுறுத்தல் வரலாம், எதுனாலும் நடக்கலாம்ல. உங்களுக்கு அந்த மீட் ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால அதில் ஒரு லவ்வா அன்பா என்ன காரணங்கிறது சார்? மிரட்டல் அச்சுறுத்தல் இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு சார். அதனால் அதை பற்றி எனக்கு பயமும் கிடையாது. என்னை யாரும் பண்ணிட போகிறது கிடையாது. நான் இது மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு. இந்த தொழிலில் தான் நான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா இதில் சம்பாதிச்சு தான் என்னை வளர்த்துருக்காரு.
அதுக்கு நான் நியாயமாக இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் இந்த தொழிலே நான் பண்ணின்னு இருக்கிறேன். அதனால் இதை வந்து நான் வெளிப்படையாக சொன்ன மாதிரி இந்த தொழிலில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் வந்து வெளிப்படையாக சொன்னாங்கன்னா இருக்கிற மொத்த ஸ்கேமும் முடிஞ்சிடும். ஃபினிஷ். அதிகாரிகளும் வேணாம், இந்த தொழிலில் இருக்கிறவங்களே வாயை திறக்கட்டுமே, இந்த மொத்தம் பஞ்சாயத்தும் முடிஞ்சிடும். இதுக்கு முடிவே இப்படி ஏதாவது தான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டே விழிக்க முடியாதுங்கிற மாதிரி. சார், திருடன் நல்லா சாப்பிட்டு இது வரைக்கும் கோடிகளில் பிறந்து இருக்கிறான், அவன் ஏன் திருடன் நிப்பாட்ட போகிறான்? இந்த தொழிலில் நியாயமாக பண்ணால் கடைசியில் கடன்காரனாக தான் போய் முடியும். இந்த தொழிலில் குறுக்கு வழியில் பண்ணால் பணக்காரனாக போய் நிற்பான் அவன், தெரியுமா? இந்த தொழிலோட ராசி அதுதான். இந்த தொழிலை நியாயமாக பண்ணி எவனுமே முன்னேற முடியாது. ஏன்னா எந்த ஹோட்டல்லையும் நான் வந்து ஹோட்டல்காரங்களை குற்றம் சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் போயிட்டு என்னையே நான் உதாரணமாக எடுத்து சொல்கிறேன் சார். நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நான் ஆர்டரை கேட்குறேன், அவங்க நான் கேட்குற விலைக்கு கொடுப்பாங்களா? நியாயமான விலைக்கு நான் ஃப்ரெஷ்ஷான மீட் நான் தரேன்னு சொல்லி நான் கேட்குறேன் சார். கரெக்டாக நீங்கள் இப்போ 1000 ரூபாய் ஒரு ஆர்டர் இருக்குன்னு வைங்களேன், அது எவ்வளோ கொடுக்க முடியும் சார்? 800 ரூபாய்க்கு கறி வெட்டி ஃப்ரெஷ்ஷான மீட்டை நான் ஹோட்டலுங்களுக்கு நான் கொடுக்க முடியும். இதுதான் என்னால் பண்ண முடியும். 800 ரூபா ஒரு கிலோ. அது கம்மியாக என்னால் கொடுக்கவும் முடியாது, பாசிபிளே கிடையாது சார். கொடுக்குறவன் ஜெய்ப்பூர் சாருக்கு கொடுப்பான் சார், இல்லைனா இடையில திருடி கொடுப்பான் சார், இல்லைனா ஆட்டுக்கறியில் தண்ணியை போட்டு ஊற வச்சு கொடுப்பான் சார். இதுதான் ஓகே. இப்போ சின்ன சின்ன கடைகள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன லாபம். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அவங்க ஒரு இதே 5000 ரூபாய்க்கும் 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு சின்ன பிரியாணியாக இருக்கட்டும், அந்த மீட்டில் செய்கிற ஃபுட்டாக இருக்கட்டும். அவங்க ஏன் இதில் போய் விடுறாங்க இந்த மீட்லன்ட்டு? நானும் அதே தான் கேள்வி கேட்குறேன் சார். நல்லா தானே விலை விற்கிறீங்க, விலை வச்சு ஏன் நல்ல கறியாக வாங்கி விற்றுக்கோங்களேன். ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி ஒரு போர்ஷன் உங்களுக்கு 100 ரூபா ஆக போகிறது இல்லை சார். 1 கிலோ கறியில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 போர்ஷன் எடுப்பாங்க. 40 ரூபா 30 ரூபா ஒரு பிளேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆக போகுது. அது என்ன பணக்காரன் கொடுத்து உங்ககிட்ட சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போகிறான்? வண்டி கடையில் பண்ணுறான்னா அது நியாயம் கிடையாது, அநியாயம் தான். இருந்தாலும் அவங்க ஒரு காசு சின்ன அமௌண்ட் ஒரு சின்ன லாபத்துக்கு வைக்கலாம் வைக்கலாம். இனி வண்டி கடையிலையும் நீங்கள் விலை அதிகமாக வச்சுட்டு நல்ல பொருளாக கொடுங்க சார். மக்கள் வாங்க ரெடியாக இருக்காங்க சார். இனி யாரும் கடையை பார்க்கறது கிடையாது, தரமான பொருளை தான் பார்த்து வாங்கினுக்கிறாங்க மக்கள். இன்னைக்கு 10 ரூபா பொருளை 15 ரூபா கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்றாங்க, நல்ல பொருளாக கொடுங்கன்றாங்க. புரியுதுங்களா? இந்த ஸ்டார் ஹோட்டல்காரங்க ஏன் தான் இதில் போய் விடுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் தப்பாகவே பேச மாட்டேன் சார். இந்த தாஜ் ஹோட்டலாக இருக்கட்டும், ஐடிசி ஹோட்டலாக இருக்கட்டும், ஹயாத் ஹோட்டலாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா மேனேஜ்மெண்ட் பிச்சைக்காரங்க கிடையாது, எல்லாம் வந்து கார்பரேட்ஸ். ஆமாம், கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஷெஃப்பு, இந்த கீழே இருக்கிற பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நடக்கிற தப்பு தான் இது. இதை மேனேஜ்மெண்ட் கீழே என்னைக்கு இறங்கி பாகுதோ இந்த தப்பு நிந்துரும். இன்னொரு வழி இருக்குது சார். என்னைக்கு வந்து ஹோட்டல்காரங்க இந்த கறியை வாங்குற நிப்பாட்டுறாங்களோ இவங்களும் வர வைக்கிறத நிப்பாட்டிடுவாங்க சார். அவ்வளோதான் சார். என்னோடய தொழிலே வந்து இறைச்சி வியாபாரமும் ரெஸ்டாரண்ட்டும் தான். என் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீட் கொடுக்கணுன்ற ஐடியாலஜியில் மட்டும்தான் நான் ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணேன். நம்ம வளர்ந்த தொழிலுக்கு நம்ம நியாயமாக இருக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் ரெஸ்டாரண்ட் ஒன்று டீனர் பாண்டி பஜாரில் போட்டுட்டு அங்கே லைவ் கிச்சன் போட்டேன். பார்த்து வாங்கிக்கோங்க, நீங்களே கஸ்டமர். லைவாக இருக்கும் கிச்சனு, அங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லி ஃப்ரெஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் அங்கே வந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம். இதில் வந்து ஒன்லி ஃப்ரெஷ்ஷுன்ற கான்செப்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெஷ் எப்படி பார்க்கணும், உங்களுக்கு ஃப்ரெஷ் மீட் எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் லைவாக கடையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் அப்படின்றீங்களா? ஒரு சிக்கனை கறியாக்கினாலோ ஒரு மட்டனை இப்போ இன்றைக்கி வெட்டி கறியாக்குறோன்னா இது எத்தனை நாளைக்கு தாங்குங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சிக்கன் மட்டன் அதிலேருந்து இதுதான், இதுக்கப்புறம் அது கெட்டு போனது தான், இதுக்கப்புறம் இது சாப்பிடவே கூடாது, ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரினா. அதாவது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அறுத்த உடனே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடுறீங்க. அதாவது ஃப்ரீசருன்றது டீப் ஃப்ரீசர் மைனஸில் போகும். -5, -2, -3 இந்த டெம்பரேச்சரில் போகிறதுல வச்சிங்கன்னா 6 மாதம் கழித்து எடுத்திங்கனாலும் அந்த கறி கெட்டு போகாது சார். நீங்கள் மைனஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது 6 மாதம் கழித்து எடுத்திங்கனாலும் அது கெட்டு போகாது. அதே நீங்கள் சில்லரில் வைக்கிறீங்கன்னா 2 டேஸ் தான் அதோட வேலிடிட்டி. சில்லருன்றது என்னென்னா அதாவது நம்ம வீட்டு ஃப்ரீசர் சில்லர் மாதிரி அதில் வச்சிங்கன்னா 2 நாள் தான் அதுக்கு ஒரு வேலிடிட்டி. அதுக்கு மேலே வச்சு நீங்கள் சாப்பிட முடியாது. டோட்டலாகவே எல்லா மீட்டுமே இதுதான் சார். கறின்றது நீங்கள் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 6 மாதம் கழிச்சு எடுத்திங்கனாலும் அந்த கறி கெட்டு போகாது.
ரீசன் என்னென்னா அதில் இருக்கிற வந்து கிருமிகள் வளர்றதை கண்ட்ரோல் பண்ணிடும் ஃப்ரீசர். அதனால் அந்த கறி சீக்கிரம் கெட்டு போகாது உங்களுக்கு. ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. இந்த சிண்டிகேட்டும் அதே மாதிரி தானே, இதே மாதிரி 6 மாதம் பேக்கப் பண்ண நீங்கள் கெட்டு போன இறைச்சியை கொண்டு வரதா சொல்கிறீங்க. ஒருவேளை இதே ஃபார்மேட்டில் அவங்க கொண்டு வரலாமா இருக்கும்? இல்லையே, அது எடுத்துன்னு வந்தால் தான் நான் கேட்க மாட்டேனே. சில்லரில் இல்லை, அந்த ஐஸ் வந்து ஐஸ் க்யூப்ஸை உடச்சி போட்டு தர்மாகோல் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துன்னு வராங்க. அவங்க ப்ராப்பராக சார் நார்த் சைடில் எத்தனையோ கம்பெனி இருக்குது சார் ப்ராப்பராக ஸ்லாட்டர் பண்ணி கொடுக்குறதுக்கு. அதில் ஸ்லாட்டர் பண்ணி அவங்க எடுத்துன்னு வந்தால் நான் கேட்க போகிறது கிடையாது. ப்ராப்பர் கோல்டு செயினில் அவங்க எடுத்துன்னு வர்றது கள்ளக்கடத்தல் பண்ணுற மாதிரி சார். அந்த கறியில் அவங்க ஸ்மக்லிங் பண்ணி எடுத்துன்னு வராங்கல்ல, அதில் அவன் வந்து கஞ்சா வச்சு எடுத்துன்னு வந்தாலும் இவங்களால் கண்டுபிடிக்க முடியாது, பவுடர் வச்சு எடுத்துன்னு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது சார். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக அவ்வளோ பெரிய பெட்டிங்க சென்னைக்குள்ளே வந்துன்னு இருக்குது சார். ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு முழு மீட்டாகவே பெரிய முழு ஆடுங்க எவ்வளோ பெரிய பாக்ஸுங்களில் ஒரு பாக்ஸில் 6 ஆடோ 7 ஆடோ போட்டு கட்டி ஒரு பாக்ஸ்லேயும் 60 கிலோ கறி, எவ்வளோ இந்த சைஸ் பாக்ஸில் 60 கிலோ கறியை போட்டு ஐஸு போட்டு எடுத்துன்னு வராங்க. இதை வந்து ஏன் கவர்மெண்ட் பார்க்காம இருக்குதுன்றது தான் என்னோட கேள்வியே. சாப்பிட்ற பொருள் எடுத்துகிட்டு வரோங்கிற அந்த ஒரு இதுவே இல்லை சார். இன்னைக்கு எவன் சார் வந்து நியாயமாக வியாபாரம் பண்ணணும்னு பார்க்குறான்? எனக்கு 10 பைசா கிடைக்குதா, எவன் செத்தா எனக்கு என்னென்னு வியாபாரம் பண்ணுறாங்க சார். வீர் விஷயம் தான் சார். இப்போ நம்ம கறி வந்து பச்சை பிள்ளைங்க வரைக்கும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 3-4 வயசுலேயே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ சிக்கன் மட்டன்லாம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கே ஒரு மனசாட்சிங்கிறது வேண்டாமா சார்? நம்ம செய்கிற தொழிலுக்கு நம்ம நியாயமாக இருக்கணும்னு நினச்சா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா சார், இந்த பாக்ஸ் அங்கேருந்து எடுத்துன்னு வர நேரத்தில் ஒரு செக்கிங் கூட இவங்க இல்லாமல் எவ்வளோ இவங்க பணபலம் எவ்வளோ அதிகார பலத்தை யூஸ் பண்ணி இவங்க உள்ளே எடுத்துன்னு வரான்றதை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த பாக்ஸ் அங்கே மூடுற பாக்ஸு இங்கே வந்து அவங்க குடோனுக்கு போய் தான் சார் திறக்கப்படுது. அந்த பாக்ஸில் அவங்க என்ன வச்சு எடுத்துன்னு வந்தால் அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும் அதிகாரிங்களை? நான் கேட்குறேன், அதில் என்ன வேணாலும் வச்சு எடுத்துன்னு வரலாம், பவுடர் வச்சு எடுத்துன்னு வரலாம். ஒரு ஆடை கிழிச்சு சென்டரில் உள்ள அமைக்க வச்சேன்னா அது ஆடா என்ன? நான் தான் கேட்குறேன், அதில் என்ன வேணாலும் ஸ்மக்லிங் பண்ணலாம் சார். புஷ்பா படம்லாம் இப்போ எடுத்தாங்க சார். நாங்கள்லாம் இந்த புஷ்பா படத்தை காலகாலமாக பார்த்துன்னு தான் இந்த தொழிலில் நடந்துன்னு இருக்கோங்க சார். அவ்வளோ மோசமான இந்த சிண்டிகேட்டை தடுத்து நிப்பாட்டலைன்னா இந்த சிண்டிகேட் இந்த பேப்பரில் வந்த நியூஸ் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என் குழந்தையும் படிக்கும். ஆமாம், முடிவே கிடையாது, தொடரும். சிந்துபாத் கதை மாதிரி தான். அதனால் வந்து இதை வந்து ஒன்று அதிகாரிங்க இல்லை ஹோட்டல்காரங்க இவங்க 2 பேர் மனசு வச்சாதான் இதுக்கு முடிவே. இல்லைனா இவங்களுக்கு முடிவு கிடையாது சார். இல்லைனா இன்னொரு முடிவு இருக்குது, கூடிய சீக்கிரம் நானே பார்ப்பேன். எனக்கு வந்து மண்டை கலங்குதோ அன்றைக்கி மொத்தம் பேரையும் அட்ரஸையும் நானே போட்டு கொடுத்துட்டு உட்காந்துருவேன், மீடியாலேயே போட்டு கொடுத்துருவேன். அவங்களாம் திருந்திக்க ஒரு எச்சரிக்கை, ஃபைனல் வார்னிங் இது எல்லாருக்குமே. இல்லைனா இந்த 5 பேரும் குடோன் அட்ரஸ் டோர் நம்பரோட போட்டு கொடுத்துருவோம். அப்புறமா மக்கள் ஆயிடுச்சு, அவங்களாயிடுச்சு. அதிகாரங்களை நம்பியும் பிரயோஜனம் கிடையாது, ஹோட்டல்காரங்களை நம்பியும் பிரயோஜனம் கிடையாது. மக்கள் ஆயிடுச்சு, அவங்களாயிடுச்சு. மக்களே பார்த்துக்கிட்டோம் அவங்க வேலையை. ஒரு எச்சரிக்கை, ஃபைனல் வார்னிங். இப்போ நான் உங்களுக்கு வந்து சிக்கன் காட்டுறேன். சிக்கனை வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான கறியோட அடையாளம். செஸ்ட் பீஸ் சிக்கன். மட்டனும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? மட்டனும் கிட்டத்தட்ட இப்படி தான். ஆனால் மட்டனில் என்ன ஆகும்னா, மட்டனில் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா வந்து ஆட்டு தொட்டியிலேருந்து அறுத்து அங்கேருந்து அரசாங்கம் முத்திரி அடித்து அது வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது அதோட ரெடிஷ்னஸ் தெரியும் உங்களுக்கு. கறி வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பல்பி கலரில், ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ரெட்டுனா ரொம்ப சிவப்பாக இருக்காது, ஒரு பல்பி கலரில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீட். அதே கொஞ்சம் வெளுக்க பழைய கறின்னு அர்த்தம். இப்போ இதில் எப்படி கெட்டுப்போன சிக்கன் எப்படி இருக்கும்? இதே சிக்கன் கெட்டுப்போன சிக்கன் எப்படி இருக்கும்? கெட்டுப்போன சிக்கன் இப்படி இருக்கவே இருக்காது. உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலரே மாறிடும். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குல்ல இந்த கலர்லாம், இதெல்லாம் அப்படியே வந்து செத்து போன மாதிரி ஒரு டல்னஸ் வந்துடும் இதில் உங்களுக்கு. இதெல்லாமே இப்போ நம்ம வாங்குறோம்ல அந்த கஸ்டமரு, அது எப்படி ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? சிக்கன் ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் வாங்க போகிறீங்களா, கண்ணு முன்னாடி ஒரு 1/2 கிலோ வாங்க போகிற இடத்துல நீங்கள் 1 கிலோவாக வாங்கிக்கோங்க. உயிரோட கோழி எடையை போட்டு அங்கேயே அறுத்து கொடுப்பான்னு சொல்லி கண்ணு முன்னாடியே அறுத்து வாங்கிட்டு வந்துடுங்க. சிக்கனில் பெஸ்ட் அவ்வளோதான். இல்லையா, வாங்க போகிறீங்களா, கறி வந்து அவன் 2ஆக புழகும் போதே இந்த மாதிரி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கறி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தெரியும் உங்களுக்கு.
ரெண்டாக புழகும் போதே. இப்படி புழகும் போது இல்லை கறி வந்து ஒன்றுமே ரத்தமே வரலன்னா அது ஒன்று ரொம்ப நேரம் ஆன கறியாக இருக்கணும். இல்லை ரொம்ப வெளிச்சு இருக்குது இந்த கறி பார்த்தீங்கன்னா, இந்த பவுன்சினஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐஸ் கறியில் இந்த பவுன்சினஸ் இருக்காது. அப்படியே கை உள்ளே வச்சிங்கன்னா கை உள்ளே போயிடும். இது போயிட்டு ரிட்டன் வராது. இதுதான் இது வந்து மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி இதுதான். நீங்கள் கறி வந்து இப்படி அழுத்துனீங்கன்னா இது தெரியுதுங்களா, நான் எவ்வளோ அழுத்தேன் மறுபடியும் மேலே வருதா. ஐஸ் கறியில் இப்படி அழுத்துனீங்கன்னா இது உள்ளே அப்படியே போய் நிற்கும், இப்படி மேலே வராது. சிம்பிளாக ரத்தம் மரத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா இதுதான் உங்களுக்கு. இதில் ஹைஜீனிக்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் சார்? இப்போ இருக்கிற முக்கால்வாசி கறி கடைகள்லாம் ஹைஜீனுக்கு மாறிட்டாங்க சார். ஏன்னா வந்து இப்போது கார்ப்பரேஷனே வந்து டைல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் கறி கடைக்கு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி அன்ஹைஜீனிக்காக வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் வாங்காதீங்க, அவ்வளோதான். ஏன் நம்ம வந்து சொல்ல தான் முடியும் ஹைஜீனிக்காக இருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க இல்லைனா அவங்ககிட்ட ஏன் வாங்குறீங்க, போய் பக்கத்து கடையில் நல்ல கடையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது சுகாதாரமாக ஒன்றுமே கிடையாது. அறுத்ததுக்கப்புறம் அந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், அவங்க வெட்டுற கட்டை க்ளீனாக இருக்கான்னு பாருங்கள், யூஸ் பண்ணுற பொருள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், கைக்கிட்ட தண்ணி இருக்கும் அந்த தண்ணி அடிக்கடி மாற்றுறாங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம அந்த பழைய சிக்கன் வாங்குறதுனால இப்போ ஆல்ரெடி கேன்சர் அந்த மாதிரி பல நோய்கள் வருதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் சம்மந்தமாக என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும் சார்? பழைய நம்ம ஊரில் ஆட்டு தொட்டியில் அறுக்கிற ஆடை சாப்பிட்டாவே எப்போவோ பல பேருக்கு வந்து நோய் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா அவ்வளோ சுகாதாரமற்ற முறையில் இயங்கினுங்கிற ஆட்டு தொட்டி. அதையும் மீறி நம்ம நல்லா இருக்கிறோன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களாம். ஏன்னா நம்ம வந்து நல்லா வந்து மஞ்சள் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதால நல்லா வேக வச்சிடுறோம். அந்த வேக வச்சிடுறதால நம்மளுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இதே வந்து ஃபாரின் கண்ட்ரியாக இருந்ததுன்னா இந்த தரத்தில் வர கறிக்கு பாதி பேர் எப்போ போய் சேர்ந்துட்டு இருப்பாங்க சார். இது வந்து ஸ்கின்லெஸ் சார். இதை அதான் என்ன பண்ணுவாங்கன்னா தோல் உரிச்சிருவாங்க. அப்படியே அறுத்த உடனே உயிர் போன உடனே ஹலால் பண்ணிவிட்டு தோல் உரிச்சிருவாங்க. அது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. தோல் வித் ஸ்கின்னு சொல்கிறது என்னென்னா, அதை அறுத்துட்டு அதோட உயிர் போன உடனே சுடு தண்ணியில் போடுவாங்க. சுடு தண்ணியில் போட்டுட்டு அதோட ரக்கைகள்லாம் வர டெம்பரேச்சரில் மாடரேட் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துகிட்டு மிஷினில் போட்டு எடுத்துருவாங்க. அது வித் ஸ்கின்னு. இந்த தந்தூரிக்கு எல்லாத்துக்கும் இங்கே எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே வித்தவுட் ஸ்கின் தான். இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வித் ஸ்கின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிரில்டு சிக்கன். இந்த கிரில்டு சிக்கனுக்கெல்லாம் தந்தூரி கிரில்டு சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வித் ஸ்கின்னு. அப்புறம் வந்து பிரியாணிக்கு கம்பல்சரியாக வித் ஸ்கின் தான் யூஸ் பண்ணுவாங்க. வித் ஸ்கின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிரியாணி செய்கிற நேரத்தில் அந்த ஸ்கின்னுன்றது கொஞ்சம் கிரிப்பாக அந்த கறியை பிடிக்கும் அந்த சூட்டுக்கு. இல்லைனா வந்து இப்போது வித் ஸ்கின் போட்டோன்னா அது குழஞ்சிரும் சீக்கிரமாக. அது கொஞ்சம் நம்மளுக்கு கறியை வந்து ஹோல்டு பண்ணி நிறுத்தும். வித் ஸ்கின் சாப்பிட்றவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். வித்தவுட் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்கின் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து உரித்த உடனே உங்களுக்கு க்ளீனாக அப்படி கைக்கு வந்துடும். ஆனால் வந்து வித் ஸ்கின்னில் என்ன பிரச்சனைனா 10 கோழி போட்டு 50 கோழியும் அதே சுகாதாரமற்ற முறையில் தண்ணியில் அது போட்டு கொடுக்குறதால அது அவ்வளோவா ஹைஜீனாக இருக்காது. மேக்ஸிமமாக உங்களுக்கு ஹைஜீனாக சாப்பிட்ணுன்னா வித்தவுட் ஸ்கின் வாங்கிக்கோங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. இதுக்கும் அதுக்கும் 20 ரூபா தான் வித்தியாசம். பிராய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 42 நாள்லேருந்து 45 நாளில் இந்த கோழியோட லைஃப் டைமே முடிஞ்சிடுது. இதுதான் வந்து பிராய்லர் கோழியோட நேச்சர். நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்த்து சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னாலும் அந்த கோழியோட எடை பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ தான் வரும். ஆனால் பிராய்லர் கோழி அப்படி கிடையாது. ஒரு 40 நாள்லேயே 2 கிலோலேருந்து 2.5 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் வந்துடும். இது வந்து அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது வந்து இங்கிலீஷ்காரன் திணிக்கப்பட்ட ஸ்கேம். நம்மக்கிட்ட இருக்கிற நாட்டுக்கோழி எல்லாம் வாங்கிட்டு நம்மக்கிட்ட பிராய்லர் கோழியை கட்டிட்டு போயிட்டான், அவ்வளோதான். இந்த பிராய்லர் கோழின்றதே இன்ஜெக்ஷன் போட்டு வர்றது தான். இப்போ வர நாட்டுக்கோழின்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ஃபார்ம் ப்ரீடு தான். ஒரிஜினல் நம்மக்கிட்ட இல்லவே கிடையாது சார். ஒரிஜினல் நீங்கள் பண்ணணுன்னா கோழி குஞ்சை வாங்கி நீங்களாக வளர்த்து தான் சாப்பிட்ணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே கார்ப்பரேட் ஆகிடுச்சு சார். இந்த கோழி வியாபாரமே கார்ப்பரேட் வியாபாரம் தான். இது வந்து கம்பெனி நிர்ணயிக்கப்படுற விலை தான் டெய்லி வந்து இங்கே வியாபாரம் ஆகினது. அதனால் வந்து சிக்கன் வந்து அவ்வளோ இது கிடையாது. எல்லாமே கண்டிப்பாக சார். சார் இன்னைக்கு வியாபாரமே அப்படி தான் சார் ஆயிடுச்சு. குழந்தைங்க குடிக்கிற பால்லேருந்து மருந்து வரைக்கும் எல்லாமே ஸ்கேம் தான்.
எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது சார். கலப்படம் இல்லாத அது ஒன்றுமே கிடையாது. குடிக்கிற தண்ணி வரைக்கும் கலப்படம் தான். அப்போத்துலேருந்தே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு டிகாசனில் முக்கி தான் கொடுப்பாங்க. இது வந்து இனி கிடையாது, ஆதி காலத்து டெக்னிக் இது. இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். நாட்டு முட்டைன்றது ஷேப் வைஸ் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பிராய்லர் கோழி அந்த லகான் முட்டைக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அதோட ஷேப்பே ஓவல் ஷேப்பில் லென்த் இதுவாக இருக்கும். இது வந்து ஒரு ரவுண்டாக ரெண்டுமே பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது என்னடா பெரியஸாக இருக்குது நாட்டுக்கோழி, பெரிய நாட்டுக்கோழி நம்மளுக்கு லாபம்னு நினைக்காதீங்க, அது உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். Supreme Mobiles in Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.